அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உச்சிஷ்ட கணபதியோடைய திருக்கோவில்களில் நம்ம இருக்கிறோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய விநாயகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குசி கணபதி நோய் அகல, நோய்கள் நீங்குவதற்கு குசி கணபதியை வழிபட்டால் நோய்கள் நீங்கும். அதே போல் ஹரித்ரா கணபதி மக்கள் ஈர்ப்பு. இந்த மக்கள் ஈர்ப்புடைய மக்களுக்கு சர்வ ஜன விஷயத்தை கொடுக்கக்கூடியதும், நமக்கு மக்களை நிறைய நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும், தொழில்கள் நல்ல சிறப்பான முறையில் ஸ்தாபனம் விருத்தி அடைகிறதுக்கும் மக்களுடைய ஈர்ப்பு அவசியம். அப்படி இருக்க வேண்டுகிறவர்கள் ஹரித்ரா கணபதியை வழிபாடுகள் பண்ணும்போது மிக சிறப்பான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸ்வர்ண கணபதி தங்கமடைய, தங்கம் நம்ம எல்லாருக்கும் சேருவதற்கு ஸ்வர்ண கணபதியை வழிபட்டால் தங்கம்ங்கிற அந்த ஒரு பாக்கியம், அந்த இது செல்வம் கிடைக்க, தங்கம்ங்கிற செல்வம் நம்ம கிடைக்க, ஸ்வர்ண பிராத்திய கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வெற்றி பெற, எல்லாருக்கும் வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. விஜய கணபதியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றிகள் நிச்சயம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த கணபதியை நம்ம வழிபடும்போது தொழிலையாகட்டும், காரியங்கள் ஆகட்டும், நம்ம எடுக்கக்கூடிய அனைத்திலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு விஜய கணபதியை வழிபாடுகள் பண்ணால் மிக சிறப்பு. அடுத்ததாக அர்க்க கணபதி நவகிரக தோஷம் நீங்க, நவகிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களிலும் எந்த தோஷம் இருந்தாலும் நீங்குவதற்கு நாம் இந்த விநாயகரை வழிபடும்போது தோஷங்கள் நீங்கும். அடுத்ததாக குரு கணபதி குருவருள் பெற. குரு ஒரு ஜாதகத்தில் குருவுடையது 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ, குருதேசம் நடந்துகிட்டு இருந்தாலோ இந்த குரு கணபதியை வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு குருவினால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கி குருவுடைய பூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த குருவை வழிபட்டீங்க அப்படின்னா குருவருள் என்றும் நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லலாம். சந்தான லக்ஷ்மி கணபதி நல்ல குழந்தைகள் கிடைக்க, நல்ல பேரும் புகழும் பெறக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க, குழந்தை இல்லாதவங்க நல்ல குழந்தைகள் பெறாதுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க, நன்மகவு அடைய சந்தான லக்ஷ்மி கணபதியை வழிபட்டால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமைதி பெற ஹேரம்ப கணபதி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் போராட்டங்கள் நிறைஞ்சிருக்கும், மனசில் நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் மனசில் நிம்மதி மட்டும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் இந்த அமைதி பெறத்துக்கு ஹேரம்ப விநாயகரை வழிபாடுகள் பண்ணும்போது மிகவும் மன அமைதி பெற்று நல்வாழ்வும் மனசில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றைக்கும் நிலைச்சு நிற்கும். உச்சிஷ்ட கணபதியோடைய திருவுருவம் இந்த உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய நிகரானது. அப்படிங்கிறப்ப அந்த கணபதியை நம்ம வழிபடும்போது மிக சிறப்பு. அடுத்ததாக சக்தி கணபதி. நம்ம எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி பெறதுக்கு நமக்கு நிறைய சக்தி தேவைப்படும். அதனால் இந்த விநாயகர் சக்திங்கிற அம்பாலோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான ஒரு வடிவத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த விநாயகரை நம்ம வழிபடும்போது கண்டிப்பாக நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் நிறைய நல்ல ஒரு ஆற்றல் கிடைத்து அதில் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மனசில் சங்கடங்கள் நிறைய இருக்கும், தடைகள் இருக்கும். அந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு சங்கடகர கணபதியையும், தடைகள் விலகிறதுக்கு இவரை நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு நிவாரணமாக அனைத்தையும் சர்வமும் நமக்கு நிவாரணம் பண்ணி இந்த கணபதி நமக்கு அருள் புரியார். அம்பாலோட காட்சி கொடுக்கறதுனால இது சர்வ வல்லமை பெற்று நமக்கு பூர்ண நலம் பெறத்துக்கு உண்டான அமைப்பையும் உருவாக்கி கொடுக்குறாரு. அடுத்ததாக துர்கா கணபதி. நம்மளுடைய துர்க்கையினுடைய அம்சமாக கணபதி அமர்ந்திருக்கிறார். இவரை நம்ம வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து துன்பங்களும் நீங்கி அனைத்து சக்தியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், துன்பம் விலகும். அடுத்ததாக பார்த்தோம்னா ருணஹரண கணபதி.
கடன் தொல்லைகள் நீங்கிறதுக்கு. எவ்வளவு தான் நம்ம சம்பாதிச்சாலும் கடன்கிறது நமக்கு தீரவே தீராது. அப்படிப்பட்டவர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு நாம் ருணஹரண கணபதியை வழிபாடு பண்ணணும். அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து சீக்கிரம் விடுபட்டு நம்ம வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு பெருமூச்சு அடையிறதுக்கு உண்டான அனைத்து வழிகளையும் இந்த விநாயகர் நமக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ வல்லப கணபதி காயத்ரி. எல்லையில்லாத ஆனந்தம் அளித்து நம்மளுடைய எல்லா துன்பங்களும் நீங்கி அருள் வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு, ஆன்மீக வழியில் செல்றதுக்கு ஸ்ரீவல்லப கணபதி காயத்ரியை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சித்தி கணபதி. நம்மளுடைய முயற்சிகள் அனைத்துலேயும் வெற்றி அடைகிறதுக்கு சித்தி விநாயகரை, அதாவது சித்தி கணபதியை நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது நமது காரியங்கள் அனைத்தும் சித்தி அடையும். அம்பாலோடு இங்கே காட்சி அளிக்கிறதுனால நமக்கு பூரண கடாட்சாரம் இங்கே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது வீர கணபதி. எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வீரம்ங்கிறது தைரியங்கிறது ரொம்ப அவசியம். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய விநாயகராக அமர்ந்திருக்கிறார். மிகவும் சிறப்பாக துர்க்கையின் வடிவில் அமர்ந்திருக்கிறார் விநாயகர். வழிபட நம்ம கண்டிப்பாக தைரியம், மன தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். அனைத்து சக்திகளும் கிடைக்கும். அவருடைய கைகளில் பார்த்திங்கன்னா அங்குசங்கள் பாருங்கள், எவ்வளோ அங்குசங்கள் இருக்குது. இதன் மூலியமாக நமக்கு வரக்கூடிய இடையூறுகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நமக்கு தைரியத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய வீர கணபதியை வழிபாடுகள் பண்ணும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயம் எல்லாமே நீங்கி எந்த ஒரு காரியத்தையும் வீரியத்தோடைய தைரியத்தோடு செயல்படுறதுக்கு அருள்படக்கூடியறார். அடுத்ததாக சர்வசக்தி கணபதி. சர்வசக்தி நம்ம உடம்புல கிடைக்கிறதுக்கு, உடல் பாதுகாப்புக்கு, உடல் பாதுகாப்போடு இருக்கிறதற்கு இந்த விநாயகரை, சர்வசக்தி விநாயகர் நமக்காக அருள் புரிந்திருக்கிறார். இந்த விநாயகரை வழிபடுவதால் நமக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கும். இப்படியாக உச்சிஷ்ட கணபதி கோவிலில் உள்ள வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தோஷங்களும் நீங்குவதற்கு அனைத்து விநாயகர்கள் அனைவரும் ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு தத்துவத்திலும் அமர்ந்து நமக்கு காட்சியளிக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மை அடைய வாழ்த்துகிறேன்.